தெரியாமல் கூட உங்கள் வீட்டின் பூஜை அறையில் இந்த 3 தவறுகளைச் செய்யாதீர்கள். அப்படி செய்தால் மகாலட்சுமி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிடுவார் என்று சாஸ்திரம் கூறுகிறது. நீங்கள் சிவபெருமானின் பக்தராக இருந்தால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்து கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள். ஒரு வீட்டின் சுபிட்சமும் செல்வமும் அந்த வீட்டின் பூஜையறை எவ்வளவு தூய்மையாகவும் சாஸ்திரப்படி இருக்கிறது என்பதில்தான் இருக்கிறது. எதிர்மறை ஆற்றலை தவிர்க்க இந்த 3 பொருட்களை உடனே அப்புறப்படுத்துங்கள். முதல் தவறு: உடைந்த சாமி படங்கள். பூஜை அறையில் இருக்கும் சாமி படங்கள் சேதமடைந்திருக்கக்கூடாது. சிறிய விரிசல் இருந்தால் கூட அதிலிருந்து வெளிப்படும் ஆற்றல் சிதைந்து வீட்டில் வறுமையும் மனக்கவலையும் வரலாம். இரண்டாவது தவறு: உக்கிரமான தெய்வ படங்கள். நரசிம்மர் அல்லது தாண்டவமாடும் சிவன் போன்ற மிக உக்கிரமான படங்களை பூஜை அறையில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். இது வீட்டின் அமைதியையும் நிதி நிலைமையையும் பாதிக்கலாம். மூன்றாவது தவறு: வாடிய பூக்கள். லக்ஷ்மி தேவி தூய்மையும் நறுமணமும் நிறைந்த இடத்தில்தான் வாசம் செய்வார். காய்ந்த பூக்களை அப்படியே வைத்திருப்பது லக்ஷ்மி கடாட்சத்தை குறைக்கும். ஆகவே இந்த 3 விஷயங்களையும் உங்கள் பூஜை அறையிலிருந்து உடனே அகற்றுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை